இந்த பெர்சனுக்கு நீங்க மட்டும் தான் வேணும். நீங்க தான் வேணும். உங்களோட நினைவுகள வந்து பிடிச்சிட்டு கட்டி தொங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இட்ஸ் லைக் அ கிளிங்கி எனர்ஜிலாம் கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜில இருக்காங்க. ஏன்னா, உங்கள பத்தின ஞாபகம் 24/7 இந்த மனுஷனோட ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களோட செட்டில் ஆகணும். அதுதான் இப்போ அவங்க மனசுல ஓடிட்டுருக்கு. இதுதான் அவங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி. நம்ம வந்து இத எந்த பாடல் வரிகள் மூலம் சொல்ல விரும்புறாங்க? இல்லன்னா உங்ககிட்ட ஏதாவது பிரத்யோகமா விஷயங்கள் வந்து பாடல் வரிகள் மூலம் சொல்ல விரும்புறாங்க. ஏன்னா, பாடல் வரிகள் தான் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். காதல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. அதோட எனர்ஜி வந்து வேற லெவல். ஸோ இந்த தள்ளாடும் நெஞ்சே தள்ளாடும் நெஞ்சே வந்து யாருமில்லை எங்கு எனக்கென தீராமல் ஓடும் கண்ணீரும் இங்கே தாயுமில்லை இதை துடைத்திட நான் சாயும் தோள்களும் காணாமல் நின்றேன். இது வந்து நெகட்டிவான சாங் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்கள சுற்றி யாருமே இல்லை. உங்கள தவிர யாருமே வேண்டாம் அவங்களுக்கு. மேபி அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளமாக இருக்கலாம். யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. இந்த காதலை சப்போர்ட் பண்ணல. ரொம்ப தனிமையில் இருக்காங்க. ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த தனிமையை போக்கணும் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பாடல் வரிகள். உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே வேறு எதுவும் வேண்டாமே பெண்ணே உன் உயிரில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே வேறு எதுவும் வேண்டாமே பெண்ணே. ஸோ இந்த 2 சாங் தான் வந்து அவங்க மனசில் ஓடிட்டே இருக்கு. ஒன்று வந்து அவங்களோட சுச்சுவேஷன்னால், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளாடுறாங்க. அந்த தள்ளாட்டத்தை போக்குறதுக்கான ஒரே ஒரு மருந்து, அருமருந்து உங்களோட காதல் தான், உங்களோட நினைவுகள் தான். அதனால தான் உங்களோட நினைவுகளை ரொம்ப பிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்க ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களை விட மாட்டேன் நான். ஐயோ இதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் என்னோட காதல். அவங்க சுவாசிக்கிறதுக்கு மெயினான காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காதல். இட்ஸ் லைக் டே பை டே வந்து நீங்கள் உங்களோட நினைவுகளில் தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்கும்? ரொம்ப அழகான பாடல் வரிகளை சொல்லிட்டாங்க. என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ஹை ப்ரீஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 ஆஃப் வான்ஸ் அண்ட் 4 ஆஃப் வான்ஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் எனர்ஜியில் இருந்தது. நீங்கள் சொன்னதை அவங்க பாஸ்டில் கேட்கல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 10 ஆஃப் வான்ஸ் ஏதோ ஒரு இடத்த விட்டு வந்திருக்கணும். மேபி அவங்க வந்து ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கணும். ஆனால் வரலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை 4 ஆஃப் வான்ஸ். காதல் வந்து கல்யாணம் 10 ஆஃப் கப்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் வான்ஸ். இந்த கடினமான தருணங்கள் எல்லாம் விட்டுட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் முடிச்சிடலாம் இந்த டஃப் சைக்கிளை, என்னால் இதுக்கு மேலே முடியாது. ஏன்னா உங்கள் நினைவுகள் ஒரு பக்கம், உங்களோட இருக்க முடியாத தவிப்பு ஒரு பக்கம். இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா பாடல் வரிகளில் தான் அவங்கள வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிறாங்க. உங்ககிட்ட கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாரத்தை முடிக்கணும். நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க கேட்கல. பாஸ்டில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கேட்காம விட்டுட்டேன், அது என்னோடய தப்பு தான். வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லை அப்படி பண்ணாத, இப்படி பண்ணனா சரி வராது, நான் சொல்கிறத கேள் அப்படின்னாங்க. அப்போ உங்களை நம்பலை அவங்க. நீங்கள் சொன்னதை கேட்கல, உதாசீனப்படுத்திட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்காக ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க. இட்ஸ் லைக் காதலை சொல்ல இது வந்து ஒரு டிவைன் லவ், ஏஸ் ஆஃப் கப்ஸ். இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் இந்த காதல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்களோட நினைவுகளோடு இருக்கும்போது அவங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை அவங்களால வார்த்தைகளால் சொல்ல முடியாது. த ஏஸ் ஆஃப் சோல்ஸ், கம்யூனிகேஷன், டிவைன் லவ். கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த பர்சன் கிட்டேருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். இட்ஸ் லைக் உடச்சி பேச போகிறாங்க. இவ்வளோ நாளாக தலங்கி இருக்கலாம், ரொம்ப ஷை டைப்பாக இருந்திருக்கலாம், உங்ககிட்ட காதலை சொல்லாமல் இழுக்கடிச்சிருக்கலாம். இனிமேல் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா உங்களை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஏன்னா யூ ஆர் த ஸ்டார். உங்கள் மேலே வந்து அலாதி அன்பு வச்சுருக்காங்க. இட்ஸ் லைக் அவ்வளோதான் இல்லை, ரொம்ப ரொம்ப ஆழமான காதல் வச்சுருக்காங்க. நான் சொல்லலை, இவ்வளோ நாள் அவங்க குழம்பிட்டு இருந்தாங்க. லவ்னா என்னன்னு தெரியல, மேபி இதெல்லாம் பொய்யே நினச்சிருக்கலாம், இல்லைனா உங்களை வந்து புரிஞ்சிக்காமல் போயிருந்துக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் அவங்களோட காதல் அப்படின்னு. நீங்கள் இல்லாமல் அவங்க இல்லை. போதுமா? மை லவ் ஃபார் யூ, த சன் அந்த எர்த். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காதல்ங்கிறது வந்து இந்த சன் மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்க இங்கே கீழே இருந்து உங்களை பார்க்குறாங்க. அப்படி தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப உயரமான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இதெல்லாம் விட ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். சன்னோட சைஸை விட அவங்க இதயத்தில் இருக்க காதல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை தான் சுட்டி காட்ட விரும்புகிறாங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போது பூமி வந்து நம்ம இருக்கிற பூமியே சின்னதாக, ஆனால் நான் உன் மேலே வச்சுட்ருக்க காதல் ரொம்ப ஆழமானது. யாராவது உங்களை பேபின்னு கூப்பிடுவாங்களா? இல்லை நான் உங்களை பேபின்னு கூப்பிடணும் அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஐ எம் ஸோ லக்கி டு ஹேவ் யூ இன் மை லைஃப். சொல்லலை, நீங்கள் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அவங்கள பொறுத்த வரைக்கும்.
நீங்கள் அடிக்கடி எங்காவது ரேண்டமாக பாடல் வரிகள் கேட்டிங்கன்னா அதை உன்னிப்பாக கேட்டு பாருங்கள். மேபி நீங்கள் உங்களோட மியூசிக் ஆப் ஓப்பன் பண்ணும்போது திடீர்னு ஒரு சாங் பாப்பப் ஆகும். இதெல்லாம் வந்து அவங்க எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு அனுப்புகிற பாடல் வரிகள். அவங்க வந்து என்ன எனர்ஜியில் இருக்காங்கிறத நீங்கள் அந்த பாடல் வரிகள் மூலம், அந்த பாடோட மூட் இல்லைனா அதில் வர அந்த ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் மூலம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நீங்கள் சைக்கிக் ஆல்ரெடி த why am I saying the high priestess energy. மேபி நீங்கள் அதெல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, பின் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க பிரபஞ்சமாக தான். அந்த பாடல் வரிகளை வந்து ஓ மை காட், மை ஈகோ இஸ் லவுட் பட் ஐ எம் லிஸ்னிங் டு மை சோல், ஐ எம் ஸ்ட்ரைவிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரீடிங்கை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து அவங்க எவ்வளோ தவிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுபட்ட காதல் பக்கங்கள், இல்லைனா வந்து டெலிட்டட் பேஜஸ், டெலிட்டட் இட்ஸ் லைக் நாட் இமேஜஸ், டெலிட்டட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் செப்பரேஷனில் இருக்கும்போது உங்ககிட்ட வந்து சேராத சில இன்ஃபர்மேஷன் அவங்க தவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ கோ அண்ட் வாட்ச், தட்ஸ் அ யூனிக் வீடியோ ஸ்டைல், நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன். ஸோ ஐ நீட் டைம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த டஃப் சைக்கிளை முடிச்சுட்டு வரதுக்கு தே நீட் டைம். ஐ வில் மேக் திங்ஸ் ரைட் பிட்வீன் அஸ் ஒன் டே. அவங்க எல்லா தவறுகளையும் சரி செஞ்சுடுவேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான எனர்ஜியில் வராங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். இங்கே பாருங்கள், எவ்ரிடே ஐ மேக் எ விஷ் ஜஸ்ட் டு பி வித் யூ ஃபார் எவர் லவ். இதுதான் அவங்களோட விஷ். இப்போ இதனால தான் அவங்க இட்ஸ் லைக் இந்த எனர்ஜி என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. நைட்டில் அவங்க கேட்குற பாடல் வரிகள் மூலம் அவங்க உங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நொடியும் அவங்களுக்கு எப்போல்லாம் டல்லாக இருக்கோ அப்போல்லாம் வந்து அந்த பாடல் வரிகளும் உங்களோட நினைவுகள் தான் அவங்களுக்கு வந்து சூதிங் எனர்ஜிஸ், லைக் ரெக்கவரி. அவங்க அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. பல நேரங்களில் நீங்கள் சொன்னதை கேட்கலேன்னு அவங்க நொந்து போகிறாங்க. நீங்கள் நீங்கள் ரொம்ப அதனால கூட உங்களுக்குள்ள பிரிவு வந்திருக்கலாம். நீங்கள் சொன்னதை அவங்க கேட்கவே இல்லை, அதனால் சண்டையாக இருக்கலாம். ஆனால் இப்போது இங்கே பாருங்கள், தீராமல் ஓடும் கண்ணீர், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க கண்களில் இன்னும் கண்ணீர் அருவி மாதிரி கொட்டிகிட்ருக்கு அதை நினைக்கும் போதெல்லாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பாடல் வரிகளை நீங்கள் கேட்கும்போது இந்த பாடல் ரெண்டையுமே வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் இல்லாமல் போனதுக்கான பாடல். நீங்கள் வந்து உன் விழிகளில் விழுந்த நாட்களில் அந்த சாங் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதை கேட்கும்போது உங்களால் அந்த பர்சனோட எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். 3 of Pentacles. ஓகே, உங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பில்ட் பண்ண விரும்புகிறாங்க. மேபி நீங்கள் 2 பேரும் வந்து ஒரே ஒர்க் பிளேஸ் பர்சன் அப்படின்னா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் அவங்களோட க்ளூ. கிங் ஆஃப் சோர்ஸ், உண்மையை தவிர ஒன்றும் வேறொன்றும் இல்லை. நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி சாஜிடேரியஸ் எனர்ஜி. டார்கெட் 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 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் மேலே தான். முன்னாடியே பார்த்தோம் இந்த அம்பும் இதுவும் ஏஸ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அதை கைகளில் எடுத்துட்டாங்க. பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பர்சன் மிஸ் பண்ண போகிறதில்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து எடுத்து உங்ககிட்ட வந்து காதலை சொல்ல போகிறாங்க. ஸோ இன் பிட்வீன் தான் இந்த எனர்ஜி உங்களை விட தயாராக இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. கல்யாணம் வந்து ஏகப்பட்ட தடவை வந்துருச்சு. ஸோ உங்கள் கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.